வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் இரிகேஷன் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இரிகேஷன் பேசிக்ஸ். நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். விவசாயத்தில் விதை, உரம், மண், தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தாலும் தண்ணீர் இல்லையெனில் மகசூல் கிடைக்காது. அதனால் இரிகேஷன் என்பது அக்ரிகல்ச்சரின் லைஃப் லைன் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வருடாந்திர மழை சமமாக கிடைப்பதில்லை. சில பகுதிகளில் வெள்ளம், சில பகுதிகளில் வறட்சி ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை சமாளிக்க பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு நீரை வழங்கும் முறையே இரிகேஷன் ஆகும். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் எக்ஸாமில் யூனிட் 4ல் யூனிட் 5ல் இருந்து சுமார் 30 கொஷின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. அதில் இரிகேஷன் பேசிக்ஸ் பகுதியில் மட்டும் 5 to 8 கொஷின்ஸ் வரை கேட்கப்படலாம். What is irrigation? Irrigation is the artificial application of water to the crop root zone according to crop requirement. பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு நீரை செயற்கையாக வழங்கும் செயல்முறை இரிகேஷன் ஆகும். எக்ஸாம்பிள், நெற்பயிருக்கு மழை இல்லாத காலத்தில் கால்வாய் மூலம் நீர் விடுவது இரிகேஷன் ஆகும். Why irrigation is necessary? First, insufficient rainfall. இந்தியாவில் மழை சீசனலாக கிடைக்கிறது. எக்ஸாம்பிள், ராஜஸ்தானில் 200 mm, தமிழ்நாட்டில் 900 mm. மழை அளவு குறைவாக இருப்பதால் இரிகேஷன் தேவைப்படுகிறது. 2, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். வருட மழை 1000 mm கிடைத்தாலும் அது 10 நாட்களில் பெய்துவிட்டால் பயிருக்கு பயன்படாது. எனவே கண்ட்ரோல்டு வாட்டர் சப்ளை தேவை. 3, ட்ரவுட் ப்ரொடெக்ஷன். வறட்சி காலங்களில் பயிர்களை காப்பாற்ற இரிகேஷன் அவசியம். எக்ஸாம்பிள், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். 4, மல்டிபிள் கிராப்பிங். ஒரே ஆண்டில் குறுவை, சம்பா, நவரை போன்ற பல பயிர்களை எடுக்க இரிகேஷன் தேவை. 5, ஹையர் ஈல்டு. சரியான நேரத்தில் நீர் கிடைத்தால் ஈல்டு அதிகரிக்கும், குவாலிட்டி அதிகரிக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இரிகேஷன். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ்: ஃபஸ்ட்டு, மாய்ஸ்சர் சப்ளை, மண்ணில் தேவையான ஈரப்பதத்தை பராமரித்தல். 2, நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி, நீரில் கரைந்துள்ள சத்துக்கள் வேறு பகுதிக்கு செல்ல உதவுகிறது. 3, டெம்பரேச்சர் கண்ட்ரோல், மண்ணின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. 4, ஜெர்மினேஷன், விதை முளைப்பை மேம்படுத்துகிறது. 5, சால்ட் லீச்சிங், உப்புக்களை கீழ்நோக்கி கழுவி அனுப்புகிறது. 6, இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், மகசூலை அதிகரிக்கிறது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இரிகேஷன் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ்டு கிராப் ப்ரொடக்ஷன். உதாரணம், பேடியில் ரெயின்ஃபெட் ஏரியாவில் 3 டன் பர் ஹெக்டருக்கு கிடைக்கும், இரிகேட்டட் ஏரியாவில் 6 டன் பர் ஹெக்டர். மல்டிபிள் கிராப்பிங், ஒரு ஆண்டில் 2-3 பயிர்கள் பயிரிடலாம். பெட்டர் குவாலிட்டி ப்ரொடியூஸ், பழங்கள் மற்றும் காய்கறிகளில் தரம் மேம்படும். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஃபுட் செக்யூரிட்டி. சோஷியல் பெனிஃபிட்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி ரிடக்ஷன். சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ். இதில் ரிவர்ஸ், உதாரணம் காவேரி, வைகை, தாமிரபரணி. ரிசர்வயர்ஸ், உதாரணம் மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம். டேங்க்ஸ், தமிழ்நாட்டில் டேங்க் இரிகேஷன் முக்கிய பங்கு வகிக்கிறது. லேக்ஸ், ஏரிகள் மூலமாகவும் பாசனம் செய்யப்படுகிறது. பி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ். இதில் ஓப்பன் வெல், அதாவது வட்ட வடிவ கிணறு, டியூப்வெல், ஆழ்துளை கிணறு, போர்வெல் நவீன பாசனத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் பார்க்கலாம். இதில் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர். டீசலைனேட்டட் வாட்டர், கடல் நீரில் இருந்து உப்பை நீக்கி பயன்படுத்துதல். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இரிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்ஃபேஸ் இரிகேஷன், நீர் நிலத்தின் மேற்பரப்பில் ஓடுகிறது. டைப்ஸ்: பார்டர் இரிகேஷன், பேசின் இரிகேஷன், ஃபரோ இரிகேஷன். அட்வான்டேஜஸ்: சிம்பிள், சீப். டிஸ்அட்வான்டேஜஸ்: வாட்டர் லாஸ், லோ எஃபிஷியன்சி. செகண்டு, சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், நீர் மண்ணின் அடியில் வழங்கப்படுகிறது. தேர்டு, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் மெத்தட். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் சாண்டி சாயில், அண்டுலேட்டட் லேண்டு. இதோட எஃபிஷியன்சி 70 to 85% இருக்கும். ஃபோர்த்து, ட்ரிப் இரிகேஷன்,
வாட்டர் சப்ளைட் டைரக்ட்லி டு ரூட் ஜோன். இதோட எஃபிஷியன்சி 90 to 95% இருக்கும். சூட்டபிள் கிராப்ஸ் சுகர் கேன், பனானா, கோகனட், மேங்கோ. சின்ன கம்பேரிஷன் பார்க்கலாம். இரிகேஷன் மெத்தட்ஸில் சர்ஃபேஸ் இரிகேஷன் 40 to 60 எஃபிஷியன்சி பர்சன்ட், ஸ்ப்ரிங்க்லர் 70 to 85% எஃபிஷியன்சி, ட்ரிப் 90 to 95% எஃபிஷியன்சி. டிஎன்பிசியில் ஒரு என்ன எப்படி கேட்பாங்கன்னா, விச் இரிகேஷன் மெத்தட் ஹேஸ் ஹையஸ்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி? ஆன்சர் ட்ரிப் இரிகேஷன். சாயில் பிளான்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ். Soil water types. First, gravitational water. Excess water moves downward due to gravity. It's not useful for plants. Second, capillary water. It's held in soil pores, available to plants. Most important, this is the water used by crops. Third, hygroscopic water. அதாவது strongly attached to soil particles. It is unavailable to plants. சின்ன மெமரி ட்ரிக், GCH அப்படின்னு வச்சுக்கோங்க. G for gone, அதாவது கிராவிடேஷனல் வாட்டர் gone down. C for crop, capillary water used by crop. H na hold, hygroscopic water held tightly. ஸோ GCH அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயில் மாய்ஸ்சர் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா ஆல் போரஸ் ஃபில்டு வித் வாட்டர். செகண்டு ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதாவது வாட்டர் ரிமைனிங் ஆஃப்டர் கிராவிடேஷனல் வாட்டர் ட்ரைன்ஸ். மோஸ்ட் ஐடியல் கண்டிஷனில் பிளான்ட் க்ரோ பெஸ்ட் அட் ஃபீல்டு கெப்பாசிட்டி. தேர்ட் பார்த்திங்கன்னா பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட், அதாவது பிளான்ட்ஸ் cannot recover ஈவன் ஆஃப்டர் சன்செட். ஃபோர்த்து அவைலபிள் வாட்டர் அப்படின்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. வாட்டர் அவைலபிள் வாட்டர் அப்படின்னா AW = FC மைனஸ் PWP. ரூட் ஜோன் கான்செப்ட் பார்க்கலாம். ரூட் ஜோன் அப்படின்னா ஏரியா ஆக்குபைடு பை ரூட்ஸ். எஃபெக்டிவ் ரூட் ஜோன் அப்படின்னா ரீஜியன் ஃப்ரம் விச் கிராப் அப்சார்ப்ஸ் வாட்டர். ஆக்டிவ் ரூட் ஜோன் அப்படின்னா மேக்ஸிமம் வாட்டர் அப்டேக் அக்கர்ஸ். எக்ஸாம்பிள், பேடி கிராப்க்கு ரூட் டெப்த் 30 to 60 சென்டிமீட்டர், கிரவுண்ட்நட்டுக்கு 60 to 90 சென்டிமீட்டர், சுகர் கேனுக்கு ரூட் டெப்த் 120 சென்டிமீட்டர், கோகனட்டுக்கு 150 சென்டிமீட்டர். வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நீடட் பை கிராப் ஃப்ரம் ஷோயிங் டு ஹார்வெஸ்ட். இதோட காம்போனன்ட்ஸு கன்செப்டிவ் யூஸ் அண்டு ஸ்பெஷல் நீட்ஸ். கன்செப்டிவ் யூஸ்னால் water used for evaporation and transpiration. Special needs land preparation, leaching, nursery. சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி பார்க்கலாம். ET அப்படின்னா evapotranspiration, அதாவது evaporation ப்ளஸ் transpiration. எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னா ரெயின்ஃபால் ஆக்சுவலி அவைலபிள் டு கிராப். சில ஃபார்முலாஸ் பார்க்கலாம். வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா ET ப்ளஸ் ஸ்பெஷல் நீட்ஸ். இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா வாட்டர் ரெக்யூர்மெண்ட் மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால், அதாவது IR = WR மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம். வாட்டர் ரெக்யூர்மெண்ட் அது 1200 mm, எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் 300 mm அப்படின்னா இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1200 மைனஸ் 300 அப்படின்னா 900 mm, அதாவது இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட் 900 mm இருக்கும். டியூட்டி அண்ட் டெல்டா ரிலேஷன் பார்க்கலாம். டியூட்டி அப்படின்னா ஏரியா இரிகேட்டட் பை யூனிட் டிஸ்சார்ஜ். இதோட யூனிட் ஹெக்டர் பர் கியூமெக். டெல்டா அப்படின்னா டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர் ரெக்யர்ட் டியூரிங் கிராப் பீரியட். இதோட யூனிட் சென்டிமீட்டர் அல்லது மீட்டர். ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டெல்டா = 8.64 B/D, வேர் இதில் B அப்படின்னா பேஸ் பீரியட் டேஸ், டினா டியூட்டி ஹெக்டர் பர் கியூமெக். ஒரு டிஎன்பிசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, டியூட்டி அதிகரித்தா டெல்டா டிக்ரீஸ் ஆகும். டியூட்டி அண்ட் டெல்டா ஆர் இன்வெர்ஸ்னலி ப்ரொபோஷ்னல். இரிகேஷன் ஷெட்யூலிங் அப்படின்னா டிசைடிங் when to irrigate, how much water to apply, அதான் இரிகேஷன் ஷெட்யூலிங். மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா
சாயில் மாய்ஸ்சர் பேசிஸ் பொறுத்து பேஸ்ட் ஆன் சாயில் மாய்ஸ்சர் மெஷர்மெண்ட்டு. கிளைமேட்டிக் பேசிஸில் பேஸ்ட் ஆன் வெதர் டேட்டா. பிளான்ட் பேசிஸில் பேஸ்ட் ஆன் கிராப் அப்பியரன்ஸ். டிஎன்பிஎஸ்சி 1 மார்க் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னா வாட்டர் ரீடைன்ட் ஆஃப்டர் கிராவிடேஷனல் ட்ரைனேஜ். அவைலபிள் வாட்டர் அப்படின்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட். பெஸ்ட் வாட்டர் ஃபார் பிளான்ட்ஸ் கேபிலரி வாட்டர். ஹையஸ்ட் irrigation efficiency drip irrigation. Artificial rainfall method sprinkle irrigation. Water requirement அப்படின்னா total water needed from sowing to harvest. ET அப்படின்னா evapotranspiration. Duty அப்படின்னா area irrigated per unit discharge. Delta அப்படின்னா total depth of irrigation water. சில பேசிக் MCQs பார்க்கலாம். ஃபஸ்ட்டு water available to plant is A. gravitational, B. hygroscopic, C. capillary, D. combined. சரியான ஆன்சர் C. capillary. அதாவது water available to plant is capillary. செகண்டு highest irrigation efficiency is observed in A. surface, B. basin, C. furrow, D. drip. சரியான ஆன்சர் D. drip. அதாவது highest irrigation efficiency is observed in drip. Third, field capacity occurs after A. irrigation, B. gravitational water drainage, C. wilting, D. harvest. சரியான ஆன்சர் B. gravitational water drainage. அதாவது field capacity occurs after gravitational water drainage. Fourth, ET stands for A. energy transfer, B. evapotranspiration, C. evaporation transfer, D. energy transpiration. சரியான ஆன்சர் B. evapotranspiration. அதாவது ET stands for evapotranspiration. Fifth, duty and delta are A. directly proportional, B. equal, C. inversely proportional, D. unrelated. சரியான ஆன்சர் C. inversely proportional. அதாவது duty and delta are inversely proportional. சில எக்ஸாம் கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஃபோக்கஸ் மோர் ஆன் சாயில் வாட்டர் பிளான்ட் ரிலேஷன்ஷிப், ஃபீல்டு கெப்பாசிட்டி, பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட், அவைலபிள் வாட்டர் ரெக்குயர்மெண்ட், டியூட்டி அண்ட் டெல்டா, irrigation efficiencies, irrigation methods comparison. These are alone can fetch 4 to 6 marks in TNPSC AE examination from irrigation basics. Master these concepts before moving the wires, flumes, drip design, sprinkler design and irrigation scheduling. All the best students. Will see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.